ஏன்னா மகளிர் உரிமை தொகை நாளைக்கு 2500 ரூபா உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆக போதா என்னன்றத டீடைலா சொல்றேன். அதுக்கு நம்ம இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட ஆமாங்க, இதுக்கு முன்னாடி தமிழ் புதல்வன் அண்ட் புதுமை பெண் திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் அமௌண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அது இந்த மாசம், அதாவது புது ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாசத்தோட அமௌண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆயிடுச்சு. சோ அதே மாதிரி எவ்ரி மந்த் 15ஆம் தேதி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மகளிர் உரிமை தொகையும் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நியூஸ் வெளியாயிட்டு. சோ நாளைக்கு 1000 rupees கிரெடிட் ஆகுமா இல்ல 2500 கிரெடிட் ஆகுமா அப்படின்றது புதிரா தான் இருக்கு. சோ எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அமௌண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருக்காங்க. சோ அது மாதிரி இதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயமா ஸ்டாப் ஆகாது, கண்டினியூவா போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க யாராவது புதுசா மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்கா எங்க கேம்ப் போடுறாங்க அப்படின்ற டீடைல நம்ம பேஜ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் நமக்கு வர நிறைய டிஎம்லயும் சரி, கடைக்கு வர கஸ்டமர்ஸும் சரி, புதுசா மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணணும்னு சொல்லி என்கொயரி பண்றீங்க. இன்னுமே அதுக்கான கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. நிறைய இன்ஸ்டாகிராம்ல வர ரூமர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி நான் இந்த சேனல்ல பார்த்தேன் அந்த சேனல்ல பார்த்தேன் கொண்டு காமிக்கிறீங்க. அபிஷியலா நியூஸ் சேனல் அண்ட் நியூஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணா மட்டும் நீங்க அப்ளை பண்ண வாங்க.